மிகப்பெரிய ஒரு தொற்றுநோயாக மாறிக்கொண்டிருக்கிற சமயத்தில் நாம் பள்ளியில் மாணவர்கள் நேரடியாக பாடத்தை கற்றுக்கொள்ள முடிய சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தினால் நம்முடைய பள்ளியினுடைய தாளர் அவர்கள் இந்த ஒரு அரிய வாய்ப்பினை நமக்காக நம் பள்ளியின் மூலமாக நம் ஆசிரியர்கள் வைத்து மிக சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளார். இதை அனைத்து மாணவர்களும் இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டி இருகரம் ஊப்பி கேட்டுக்கொள்கிறோம். தனித்திருப்போம், வீட்டிலிருப்போம், விழித்திருப்போம். இந்த ஒரு அரிதான ஒரு வாய்ப்பினை நன்கு பயன்படுத்திக் கொண்டு இது நமக்கான ஒரு விடுமுறை காலம் அல்ல, விழா காலம் அல்ல. நாம் அனைவரும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இலக்கணை ஏற்றுவதற்காக நமக்கு கிடைத்த ஒரு அரிதான ஒரு வாய்ப்பு. இது நன்கு பயன்படுத்திக் கொண்ட மாணவர்கள் அனைவரும் அனைத்து பாடங்களிலும் கவனத்துடன் படித்து வருகின்ற பொதுத் தேர்வினை நல்ல முறையில் சிறப்பான முறையில் தேர்வு எழுதி அனைவரும் நல்ல மதிப்பெண்களை பெற்று நம் பள்ளிக்கும் நம் வீட்டுக்கும் நம் நாட்டுக்கு பெருமை தேடிக் கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்போது நம்முடைய பள்ளியின் 3வது நாளாக சோசியல் சயின்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க கொடுத்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸில் செகண்ட் வால்யூம் சென்டர் ஆஃப் த இயர்லி ரோல் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு. அதாவது ஒரு காலகட்டத்தில் நம்மளை ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருந்த காலகட்டத்தில் முதல் முறையாக இந்த சுதந்திர புரட்சி, அதாவது இந்தியாவுடைய விடுதலை புரட்சி எங்கிருந்து ஆரம்பம் தமிழ்நாட்டில் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் ஆச்சு. முதல் ஆங்கிலேயரை எதிர்த்தவர்கள் யார் என்றால் நம்முடைய தமிழர்கள் தான். அதிலே உங்களுக்கு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நீங்கள் சிறப்பான ஒரு பாடம் அமைந்துள்ளது. அந்த பாடத்தை பற்றி தற்போது நாம் பார்க்க போகிறோம். சென்டர் ஆஃப் த இயர்லி ரிவரல் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு. அதாவது ஆங்கிலேயர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்கின்ற காலகட்டத்தில் எந்தெந்த பிளேஸ், அதாவது எந்தெந்த பகுதியில் யாரெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அதாவது நிர்வாகம் செய்வதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாளையக்காரர்ஸ், அதாவது தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாளையக்காரர் தான் ஆங்கிலேயரை எதிர்த்து குரல் கொடுத்த முதல் ஆட்கள். அதில் ஈஸ்டர்ன் பாளையம் அண்டு வெஸ்டர்ன் பாளையம், ஈஸ்டர்ன் அண்டு வெஸ்டர்ன் பாளையம். அதாவது நம்ம ஆங்கிலேயர் எதிர்த்த எந்தெந்த பிளேஸ் மக்கள் ஆங்கிலேயர் ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியன், தென்னிந்தியர்கள் தான் முதன்முறையாக ஆங்கிலேயர்களை எதிர்த்தவர்கள். அதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிளேஸ் இருக்கின்ற பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர் எதிர்த்தாங்க. நமக்கு இதில் மேப்பும் கவர் ஆகிடும், 1 மார்க்கும் கவர் ஆகிடும், 2 மார்க் கவர் ஆகிடும், 5 மார்க்ஸும் நம்மளுக்கு கவர் ஆகுது. ஃபர்ஸ்ட் இந்த வெள்ளூர் 1806ஆம் ஆண்டு வெள்ளூரில் மிகப்பெரிய ஒரு புரட்சி நடக்கின்றது. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்து மெட்ராஸ்னா தற்போதைய சென்னை, ஆற்காடு. அதுக்கு பதிலாக சங்ககிரி, சின்னமலை, ஓடாநிலை, விருப்பாச்சி, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, மதுரை, காளையார்பட்டி, சிவகங்கை, ஸ்ரீவில்லிபுத்தூர், சிறுவயல், ராமநாதபுரம், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, திருநெல்வேலி, காலக்காடு, கயத்தாறு, நெற்கட்டு, செலவு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பாளையக்காரர்கள் அவர்கள் ஒவ்வொரு பகுதியை நிர்வாகம் செய்த ஒரு பகுதியாக காணப்படுகிறது. இதெல்லாம் ஆங்கிலேயர் எதிர்த்த பிளேஸ், அதாவது இங்கே ஆங்கிலேயர் எதிர்த்த ஒரு பிளேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாளையம்ஸ் பார்க்குறோம். அதில் ஈஸ்டர்ன் பாளையம், வெஸ்டர்ன் பாளையம் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த பாளையக்காரர்கள் பார்த்தோன்னா இந்த பாளையம் பார்த்தோன்னா 72 பாளையம்ஸ், அதாவது 72 பாளையமாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஒட்டுமொத்தமாக 72 பாளையமாக பிரிக்கப்பட்டிருந்தது. அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் பார்த்தீங்கன்னா விஸ்வநாத நாயக்கர். இதில் யார் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா விஸ்வநாத நாயக்கர். இதில் விஸ்வநாத நாயக்கர் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறாருன்னா ஆட்சி செய்ய வராரு. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தராக வராங்க. 72 பாளையம்ஸ் மொத்தம் 72 பாளையம்ஸ், மொத்தம் 72 பாளையம்ஸ்.
1529 பார்த்தீங்கன்னா இந்த விஸ்வநாத நாயக்கருடைய ஆட்சி பகுதி கொண்டு வர்றாரு. 1529 வர விஸ்வநாத நாயக்கர் ஆட்சி வர்றாரு. அவர் மூலமாக கொண்டு வரப்படுகின்றது. இந்த 72 பாளையம்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் பாளையம் அண்டு வெஸ்டர்ன் பாளையம் பிரிக்கப்படுகிறது. அதில் ஃபஸ்ட்டு ஈஸ்டர்ன் பாளையம் பார்த்தீங்கன்னா நாகலாபுரம், சாத்தூர், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி அண்டு 12 பாளையம்ஸை ஊத்தமலை, தலவன்கோட்டை, நடுவன்குறிச்சி, சிங்காரப்பட்டி, செய்தூர். ஈஸ்டர்ன் அண்டு வெஸ்டர்ன் பாளையம் அந்த பிளேஸ் எல்லாமே இங்கே இருக்கு. நெற்கட்டும் சேவல், கயத்தார், சீவல்புத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, திருநெல்வேலி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் அடங்கியிருக்கு. நம்ம பாளையக்காரர் வந்து வெஸ்டர்ன் பாளையம் வந்து ஈஸ்டர்ன் பாளையத்தில் ஆட்சி எல்லாமே அதில் இருக்குது. அதனால் எப்பவுமே நீங்கள் தமிழ்நாடு மேப் போகிற சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், வெரி 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 இம்பார்ட்டன்ஸ். இது எல்லாத்துக்கும் கரெக்டாக வந்து கேட்பாங்க. நான் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பிளேஸுக்கு போட்டால் போதும் நமக்கு ஈஸியாக ஒரு மார்க் கிடைக்கும் அப்படின்னு திரும்பி. சென்னை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே சென்னை நம்ம அந்த அப்படியே ரைட் இருந்து அப்படியே கீழே சொல்ல சென்னை ஃபஸ்ட்டு. இப்போ சவுத் இந்தியன் சொல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இருக்குது. இப்போ ராமநாதபுரம் அப்படியே கீழே பார்த்தோம், நாகலாபுரம், அப்படியே எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, திருநெல்வேலி. ஏன்னா தமிழ்நாட்டில் ஆங்கிலம் எதிர்த்தவர்கள் முக்கியமான பிளேசஸில் இருந்தவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா இந்த 4 பிளேஸில் நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, திருநெல்வேலி. ஏன்னா அதை பார்க்க அடுத்து ஒவ்வொருத்தரும் நம்ம பார்க்க போகிறோம். யார் ஈஸ்டர்ன் பாரதி யார் வெஸ்டர்ன் பாரதி யாருன்னு சொல்லிட்டு வருவோம். அப்போ இந்த தமிழ்நாடு மேப் பொறுத்தவரைக்கும் இந்த 4 பிளேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேசஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நெற்கட்டும் சேவல், கயத்தாறு, காலக்காடு இதெல்லாம் கீழே அப்படியே தமிழ்நாட்டில் மேலேருந்து அப்படியே அப்படியே மேலே ஹெட்லேருந்து கீழே அப்படியே இதெல்லாம் அப்படியே காலக்காடு போட்டுருவோம். கயத்தாறு, அப்படியே நெற்கட்டும் சேவல், அப்படியே 3 பிளேஸ், 4 பிளேஸ். சென்ட்ரல் பிளேஸ் எப்படின்னா மதுரை, அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி. நம்ம திருச்சிராப்பள்ளி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு மேப் நல்லா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது பார்த்துங்க. ஏன்னா கம்பல்சரி கொஸ்டினில் தமிழ்நாடு மேப் கேட்கலாம், இந்தியா மேப் கேட்கலாம், அல்லது வேர்ல்டு மேப். இதை 3 ஏதாச்சும் ஒன்று கம்பல்சரி வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணும். அதனால் தமிழ்நாடு மேப் மிஸ் பண்ணாதீங்க. இந்த பிளேஸ்லாம் மட்டும் நான் வச்சு இதை தவிர வேறு எதுவும் கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் நம்ம எழுதி போட்டுருந்த 15 பேர் 10 பிளேஸ் தான் வேறு எந்த பிளேஸ் கேட்க மாட்டாங்க. அதனால் இது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ்நாடு மேப்பை கரெக்டாக பண்ணுங்க. அப்புறம் நமக்கு அதை ஈஸியாக பாஸ் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் அடுத்து பாளையக்காரர் சொல்லி ரிவார்ட் ஏஎஸ் 1755 to 1800 மணி சார் பார்த்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம ரெவென்யூ கலெக்டட், அதாவது இந்த பாளையக்காரர் ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெவென்யூ கலெக்டர் வருவாய் நிர்வாகம் ரெவென்யூ கலெக்டர். அதாவது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாம் எல்லாத்துக்கும் வரி செலுத்தணும். குடிக்கிற தண்ணிக்கு, நம்ம இருக்கிற இடத்துக்கு, வீட்டுக்கு, காலனிக்கு எல்லாத்துக்கும் வரியை செலுத்தி கொடுக்கணும். அதுதான் ஆங்கிலம் என்ன பண்ணாங்க அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அதாவது நிர்வாகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தலைமையாளர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த காசு வசூல் பண்ணிட்டு போயிட்டு ஆங்கிலங்களுக்கு கப்பமான பண்ணுவாங்க செலுத்திட்டு இருந்தாங்க. அப்போ இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக யாருடைய கண்ட்ரோல் இருந்தது ஃபுல்லான்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்துடைய கண்ட்ரோலில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருந்தது. அதை எதிர்த்து தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரெவென்யூ கலெக்டர் அவங்ககிட்ட நம்ம வாங்கணும், நாம ஏன் கட்டணும், நாம் கஷ்டப்பட்டு நாம ஏன் அவனுக்காக வரி செலுத்த சொல்லிட்டு தான் மக்கள் நம்ம நம்மளுடைய போராட்டத்தில் இறங்க போகிறாங்க. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆங்கில எழுத்துக்குள்ள முதல்வர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாளையக்காருடைய அது எவ்வளோ பார்த்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா யார் இம்பார்ட்டன் பண்ணால் புலிதேவர். இவர் தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு மார்ச் இவர் வந்து இந்த புலிதேவர் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் எதிர்த்த முதல் ஒரு நபர். யார் நபர்னா இந்த கர்னல் ஆரன்ஸ் ஃபர்ஸ்ட் புலிதேவர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா எதிர்க்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணால் அந்த எதிர்த்து கம்பெனி நிர்வாகம் ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்கன்னா அவர் யார் சொல்ல நியாயம் வரி அந்த கட்டமாக சொல்லி அவர் எதிர்த்த ஃபர்ஸ்ட் நபர் யார் இந்த புலிதேவர் தான் ஆங்கிலேயர் ஃபர்ஸ்ட் எதிர்க்கிறாரு. இவர் எந்த பகுதியை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பாளையம். புலிதேவர் எந்த பிளேசஸ்னா வெஸ்டர்ன் பாளையத்தை சேர்ந்தவர் தான் இந்த புலிதேவர். அவர் எதிர்த்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா நான் எதுவுமே செய்யணும்னு சொல்லிட்டு யாரும் வரி கட்டணும் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் புலிதேவர் என்ன பண்ணி எதிர்க்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
இந்த பிரிட்டிஷ்கார வந்து ஒருத்தர் வந்து வரி வாங்குறதுக்கு ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க ஆஃபீஸர். அது யாருன்னு பார்த்தோன்னா ஆர்காட், அதாவது ஆர்காட் நவாப். ஆர்காட் நவாப் தான் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அந்த வரி என்ன பண்ணுவோம் வசதிகள் சொல்லிட்டு ஒரு ஆள் என்ன பண்ணுறோம் யூசப் கான் என்ற ஒருத்தரை வந்து என்ன பண்ணுறோன்னா நியமனம் செய்யலாம். அவர் தான் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா வந்து மக்கள் கிட்ட வந்து வரி வாங்குறது போடுறது எல்லாமே. அதை நம்ம என்ன பண்ணோம்னா அவர்கிட்ட கட்ட மறுத்து அவர் மீது போர் தொடுத்து அவர் என்ன பண்ண அடித்து தொடுத்துற அளவுக்கு வந்துடுவாங்க. புலிதேவருடைய யூசப் கானுக்கும் புலிதேவருக்கு மிகப்பெரிய ஒரு ஃபைட்டு. இதில் புலிதேவர் என்ன பண்ணோன்னா அவரை தொடுத்துறாரு. அதை கேள்விப்பட்டு அடுத்த ஆங்கிலேயருடைய தளபதியான காவலியார் என்ன பண்ணோன்னா மீண்டும் இவங்க மீது என்ன பண்ணுறாங்க போர் தொடுத்து அவர்களை கொடுக்குறாங்க. யாருன்னா புலிதேவர் வந்து கொடுக்குறாங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் யாருடைய அத்தாரிட்டி மெயின் பார்த்தீங்கன்னா ஆற்காடு நவாப் தான் இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் அத்தாரிட்டி. அப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாளைய அரசில் ஈஸ்டர்ன் பாலி வெஸ்டர்ன் பாலி 2 மார்க்ல இது பார்க்கணும். நான் ஈஸ்டர்ன் பாலி சொல்லிட்டு வெஸ்டர்ன் பாலி சொல்லுவேன். இது ரொம்ப புலிதேவரை பற்றி 1 or 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அடுத்து பார்த்தோன்னா காலக்கால பேட்டர்ன். அதாவது காலக்காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நவாப்புக்கும் ஆர்காட் நவாப்பு அண்டு அடிஷ்னல் கான்கரண்ட் இந்த சிப்பாய்ஸ் மாப்புஸ்கான் இந்த ரெயின்ஃபோர்ஸ்டு ஆர்மி போஸ்ட் பை திருநெல்வேலி. அதாவது நம்ம பார்த்தோன்னா நம்ம ரெவன்யூ கட்டமாட்ட சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. உடனே யூசப் கான் என்ன பண்ணாலும் ஆங்கிலத்துக்கு தெரிவிக்கலாம். அவன் என்ன பண்ணாலும் யாருக்கும் நம்ம கிட்ட இருந்து ரொம்ப கம்மியான மக்கள் தான் இருக்காங்க. அவன் நிறைய சிப்பாய்ஸ் இருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்ணோன்னா கேரளா கோயம்புத்தூர் போன்ற பல்வேறு பிளேஸ் இருந்த அனைத்து சிப்பாய்களையும் பார்த்தோன்னா இந்த காலக்காடி அந்த பிளேஸுக்கு எல்லாரையும் வர வச்சு என்ன பண்ணாங்க புலிதேவர் எதிர்ப்பாக இந்த யூசப் கான் ஃபைட் பண்ணி அவர் என்ன பண்ணாங்கன்னா திருத்துறாங்க. 150 பார்த்தோன்னா சோல்ஜர்ஸ் ஃபுல்லாக நம்மகிட்ட வெறும் 600 தான். ஆனால் அவங்ககிட்ட எவ்வளோ பண்ணால் 1000 மேலே இருந்தாங்க. அப்புறம் 2000 மேலே என்ன பண்ணாங்க திருவாங்கூர் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணாங்கன்னா நம்ம அடப்பதற்காக அதாவது ஆங்கில வயல் கட்ட செலுத்துல மறுக்கிறாங்க ஃபைட் வர சொல்லிட்டு என்ன பண்ணாங்க எல்லாரையும் அங்கிருந்து வர வைக்கிறாரு. யாருக்கு வந்து யூசப் கான் தான் வர வைக்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசப் கான் அண்டு புலிதேவர். திருவாங்கூர் பார்த்தீங்கன்னா 1756 to 1063 பார்த்தீங்கன்னா பாளையக்கரசு திருநெல்வேலி லீட் பை த புலிதேவர். The rebellion against the Nawab authority also now constitute or before the conversion to the Islam மருதநாயக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த யூசப் கான் புலிதேவருக்கு ஃபைட் நடக்குது. இவங்க லாஸ்ட்ல என்ன பண்ணாங்கன்னா சரணம் சொல்கிறாங்க. வேறு வழியெல்லாம் யூசப் கான் ஆசை பார்த்தீங்கன்னா இதுதான் பண்ணுறது மருதநாயக்கம் என்பவர் பேசி முடிவு பண்ணி என்ன பண்ணாங்க நாங்களே என்ன பண்ணி கடையில் என்ன பண்ணாங்க ஆங்கிலேயர்களுக்கு நம்ம சரணம் வேறு வழிகள் இல்லைன்னா யார் எதிர்ப்புறதுக்கான ஆட்கள் நம்மகிட்ட வலுவான நம்மகிட்ட இதுவே கிடையாது. ஏன்னா நமக்கு எதிர்ப்பா நம்ம ஊர்லேயே எல்லாம் என்ன பண்ணாங்க இருக்கிறதுனால ஆங்கிலம் சரியாக வந்து எதிர்ப்பு சூழ்நிலையை வந்து காலகட்டத்தில் ஏற்படுது. ஆனால் இருந்தாலும் சவுத் இந்தியன் பாலியன்ஸ் தான் ஆங்கிலம் வந்து எதிர்த்தவர்கள். அல்லது இந்த பாடலை வெளிப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 மார்க் அல்லது 10 மார்க்ஸ் ஒரு 5 மார்க்கு மேப் கேட்கலாம், இல்லை 2 மார்க்ஸ் கேட்கலாம், இல்லை 5 மார்க் கேட்கலாம். 1 மார்க் ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இந்த லெசன் வந்து கண்டிப்பாக நமக்கு கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா யூனிட் 7ல் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டு இந்த லெசனில் 1947 அதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ். அதாவது நம்முடைய சுதந்திரத்துக்காக எந்தெந்த பிளேஸ்லாம் மக்கள் வந்து அதிகமாக ஈடுபட்டார்கள், போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள் அல்லது அதிகமாக ஈடுபட்டார்கள் அந்த பிளேஸ் தான் பார்க்குறோம். இந்தியா மேப்பில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் மட்டும் எழுதி போட்டுருங்க. கண்டிப்பாக இந்த பிளேஸுக்குள்ளே தான் நம்ம 5 மார்க்ஸ் கேட்போம். அதை நம்ம பார்த்துக்குவோம். காஷ்மீர், லாகூர், டெல்லி, மீரட், கான்பூர், ஜான்சி, கோரக்பூர், சௌரி சௌரா, பாட்னா, பெங்கால், கல்கட்டா, மெட்ராஸ், வேதாரண்யம், பூனே, கேடா. இந்த கேடான்றது கேடா சத்தியகிரகம். அதாவது காந்தி முதல்ல வந்து இந்த கேடான சத்தியகிரகத்தை ஃபஸ்ட்டு வழி நடத்தி அதுக்கப்புறம் தான் அவர் எல்லா இதுலேயும் கலந்துக்கிறாரு. 1885 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட்டு காந்தி கலந்து கொண்ட ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா கேடா சத்தியகிரகம் கலந்துக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எப்படி மகாத்மா காந்தி வந்து உப்பு சத்தியாகிரகத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம் அது மாதிரி இந்த வேதாரண்யத்தில் ராஜாஜி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல வேதாரண்யம் நம்ம தமிழ்நாட்டில் வேதாரண்யத்தில் முதல்ல உப்பு காசப்படுறது, அதாவது ஆங்கிலேயர்களுக்கு எதிர்ப்பாக. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுடைய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேசஸ். நம்ம இயக்கத்துடைய இந்திய விடுதலை போராட்ட இயக்கத்துடைய
மக்கள் அதிகமாக இன்வால்மெண்ட்டோட அதிகமாக பங்கேற்ற ஒரு பிளேசஸ் தான் இது. ஃபஸ்ட்டு காஷ்மீர், மீரட், நல்லா பார்த்துறோம். மேலே காஷ்மீர், மீரட், லாகூர், டெல்லி, கான்பூர், கீழே ஜான்சி, கோரக்பூர், சௌரி சௌரா, பாட்னா, பெங்கால், கல்கட்டா. நம்ம கல்கட்டாவுக்கு மேலே தான் பெங்கால். நம்மளும் வங்க புலின்னு வந்து நம்மளை வங்க புலியை அழைச்சி அவரே என்ன பண்ணால் அழைச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி இந்த கல்கட்டா, பெங்கால், பாட்னா, சௌரி சௌரா இந்த பிளேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேசஸ். டெல்லி, கான்பூர், ஜான்சி, கோரக்பூர் இதை இருக்குன்ற பிளேஸ் தான் ஒரு 5 பிளேஸ் என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணோம் சர்வையே என்ன பண்ணாங்க கரெக்டாக நம்ம எழுதணும். இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தோன்னா இந்த பயோடேட்டா ஆஃப் சைமன் கமிஷன் நம்ம பார்த்துருப்போம். ஆன் 18 November 1927 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அனௌன்ஸ்டு பை த அப்பாயின்மெண்ட் ஆஃப் த இந்தியன்ஸ் ஸ்டார்டட் இன் த கமிஷன். அதாவது பார்த்தோன்னா 1927ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் வந்து சைமன் கமிஷன் அமைக்கிறாங்க. எதற்காக சைமன் கமிஷன் அமைக்கப்படுகிற நோக்கம்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மக்களும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது எங்களுக்கு எந்த சுதந்திரம் கிடையாது, ஆங்கிலம் வந்து எங்களை வந்து கொடுமைப்படுறாங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லுறாங்க. ஒரு குழுவை அவங்க இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா அனுப்புகிறாங்க, அதாவது சர்வே பண்ணுறதுக்கு. அது சைமன் அந்த அந்த குழுவுடைய தலைமை பெயர் தான் அவருக்கு தலைவர் பெயர் தான் சைமன். அவர் மூலமாக இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் சைமன் சொல்கிற அனைத்து இந்தியர்களுக்கு நேஷனல் லீடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறான்னு பார்த்தோன்னா அவர் வர வேண்டாம் சொல்லி நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அப்போ இந்த சைமன் கமிஷன் அதாவது 1927 இந்த சைமன் கமிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். இது பார்த்துங்க. இது பாய்காட் பை சைமன் கமிஷன் 1927 இந்தியர்கள் சைமனை திரும்பிப்போ என்ற ஒரு முழக்கத்தை இட்டார்கள். அதாவது இந்திய தலைவர் அனைவரும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் நம்முடைய நேஷனல் மூவ்மெண்ட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேரு ரிப்போர்ட். அது 1 மார்க் கொஸ்டின்ஸ்க்காக 2 மார்க் கொஸ்டின்ஸ்க்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா சார் பார்த்தீங்கன்னா நேரு ரிப்போர்ட். நேரு ரிப்போர்ட் எப்போ 1928. இது நம்ம டைம் லைன் சார்ட் கூட பயன்படுத்தலாம். 1927 1928 இதை நம்ம டைம் லைன் சார்ட் கூட இதெல்லாம் பண்ணலாம், நம்ம எழுதிக்கலாம். இதுக்கு ஈஸியாக நமக்கு 2 மார்க் 1 மார்க்கு டைம் லைன் சார்ட்டுக்கும் வரும், ப்ளஸ் நம்மளுக்கு டைம் லைன் சார்ட்டில் வரும், 2 மார்க்கில் கேட்குற வாய்ப்பும் இருக்குது. அப்போ நம்ம எந்த ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்தாலும் நம்ம எல்லாத்தையும் மேக்ஸிமம் கவர் ஆகிற மாதிரி தான் நம்ம கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும், படிக்கணும். மேக்ஸிமம் எல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நேரு நம்முடைய நாட்டுடைய முதல் பிரதமர், நம்ம நல்லாவே தெரியும். நம்ம இந்திய சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் நம்முடைய தேசத்தின் முதல் பாரத பிரதமர் யாருன்னா நேரு. அப்போ நேரு பற்றி கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது மாதிரி அதிகமாக இன்வால்மெண்ட், அதாவது நம்முடைய இந்திய நேஷனல் மூவ்மெண்ட்டில் அதிகமாக பங்கு பெற்றவர் மகாத்மா காந்தி. நம்முடைய ஃப்ரீடமுக்கு அவர் அதிகமாக கஷ்டப்பட்டு அவர் தான் நம்மளுக்காக சுதந்திரத்துக்கு அதிகமாக உழைச்சனா அவரை பற்றி கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். அப்புறம் மகாத்மா காந்தி பற்றி படிக்கிறதுனா அவருடைய டேட் ஆஃப் பர்த்லேருந்து அவர் எங்கே படித்தாங்க, அவங்க எந்தெந்த போட்டில் கலந்துக்கிட்டாங்க, அவர் என்னென்னா நம்ம இந்தியாவுக்கு செஞ்சுருக்காங்க, அனைத்து என்ன பண்ணால் ஒரு அப்படியே நம்ம ஒரு கட்ட மாதிரி போட்டு ஒரு அப்படியே பாயிண்ட் சும்மா இப்படி மகாத்மா காந்தி அவர் எதுக்கெல்லாம் போனார் நம்ம அதெல்லாம் பண்ணால் ஃபுல்லாக நம்ம அப்படியே ஒரு இது மாதிரி ஸ்டார் போட்டு அப்படியே அழகாக ஈஸியாக நம்ம மார்க் கொடுத்துருவாங்க. அப்புறம் நேஷனல் மூவ்மெண்ட்டில் தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா நேரு பற்றி தெரிஞ்சுக்கணும், மகாத்மா காந்தி பற்றி தெரிஞ்சுக்கணும், எந்த இயக்கங்கள்லாம் எதுக்காகலாம் போராடினாங்க அதை பற்றி நம்ம ஈஸி என்ன பண்ணணும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம், ஒரு புக்கில் இருக்குமோ நீங்கள் அதை தடவை பார்த்தாலே போதும், ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நேஷனல் மூவ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அதாவது நம்முடைய மிகப்பெரிய ஒரு லீடர்னு சொல்லலாம். இவரை பார்த்தீங்கன்னா 1939 பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் பிரசிடெண்டாக நியமனம் செய்கிறாங்க. ஆனால் அதை வந்து சில பேர் என்ன அது பிடிக்கல. யார் நம்முடைய சுபாஷ் சந்திர போஸ் வந்து நியமனம் செய்யறதுக்கு வந்து நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த டைம் முடியாமல் அவர் அதை விட்டு வெளியேறி தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அவர் சைனா போய்ட்டு சைனா வந்து ஆப்கானிஸ்தான் போயிட்டு இத்தாலியெல்லாம் போயிட்டு தான் அவர் மிகப்பெரிய ஒரு நேஷனல் ஆர்மியை இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது பார்த்தா நம்முடைய சுபாஷ் சந்திர போஸ். அவரை பற்றி கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்குற வாய்ப்புகள் இருக்குது, அவரை பற்றி படித்து வச்சுங்க.
இந்த சுபாஷ் சந்திர போஸ் வந்து என்ன கொண்டு வந்தார்? INA, இந்தியன் நேஷனல் ஆர்மி என்ற ஒரு இயக்கத்தை இந்தியாவில் அறிமுகப்படுத்தி வச்சது யார் பார்த்தா நம்முடைய சுபாஷ் சந்திர போஸ். அடுத்து பார்த்தோன்னா அடுத்து சிம்லா கான்ஃபரன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்லா கான்ஃபரன்ஸ் 1945 19 சிம்லா கான்ஃபரன்ஸ் கூட்டுறாங்க. இது யாருடைய தலைமைனா பெபல் பிரபு. இந்த கொஸ்டின்ஸ் நிறைய டிஆர்பி கூட கேட்டிருக்கலாம். அப்போ எனக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிம்லா கான்ஃபரன்ஸில் பெபல் பிரபு தான் கூட்டுறாரு. இவர் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபினட் மிஷன், அதாவது கேபினட் மிஷன் என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கு வந்து அளவு என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவுக்கு சுதந்திரத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் 1946 அக்டோபர். அடுத்து மவுண்ட் பேட்டன் பிளான் சொல்லுவாங்க. மவுண்ட் பேட்டன் பிளான்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 நம்மளுக்கு சுதந்திர நாளாக நமக்கு அறிவிக்கப்படுது. அப்போ நேஷனல் காங்கிரஸ் அதாவது இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய தெரிஞ்சு வேண்டியன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் காங்கிரஸ் ஸ்பேசஸ் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி பற்றி தெரிஞ்சுக்கணும், நேரு பற்றி தெரிஞ்சுக்கணும், சுபாஷ் சந்திர போஸ் தெரிஞ்சுக்கணும், சிம்லா கான்ஃபரன்ஸ், அதுக்கப்புறம் கேபினட் மிஷன். இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் தான். அனைத்துமே நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்ணால் ஓவரால் படிச்சு வச்சாலும் போது நம்ம ஈஸியாக இல்லை. கண்டிப்பாக இந்த லெசன் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக நம்ம 10 மார்க்கோ இல்லை 5 மார்க் கம்பல்சரி இந்த லெசன் வந்து கேட்பான். வேறு ஏதாவது லெசன் வந்து கேட்க மாட்டாங்க. பட் இது வந்து கண்டிப்பாக கேட்கறது வாய்ப்பும் நம்மளுக்கு நிறையவே இருக்குது. அதனால் நீங்கள் இதை கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா த ஃப்ரீடம் யூனிட் 9 தமிழ்நாடு. இதில் பார்த்தீங்கன்னா ஏர்லி நேஷனலிஸ்ட் ஸ்டேட்டிங் இந்த தமிழ்நாடு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த தேச தலைவர்கள் அவருடைய சுதந்திர பங்களிப்பு, அதாவது நம்ம இந்திய சுதந்திரத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் யாரெல்லாம் இதுக்கு பங்களிச்சிருக்காங்க நம்ம நல்லாவே தெரியும். வ.உ.சி. சிதம்பரம், கு. காமராஜர், நிறைய முத்துலட்சுமி அம்மையார், இந்த மொரார்ஜி தேசாய், இன்னும் நிறைய பேர், பத்ரிநாத் நவாஜி, ரசூலா தமிழ்நாடு, கோகலே, தாராபாய் நவராஜி, சுப்பிரமணியன், முத்துசாமி, பிபின் சந்திரபால் அண்ட் பாரதி, வி.வி. சுப்பிரமணிய ஐயர், இவங்கெல்லாம் பார்த்தோம்னா நம்முடைய அதாவது சில இயக்கத்திற்கு எதிர்ப்பாகவும் இந்திய சுதந்திரத்திற்கு ஒத்துழைப்பு நோக்கத்தோடு அனைத்து மிகப்பெரிய பெரிய இயக்கத்தெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த லெசனில் நீங்கள் ஓரளவு நல்ல கொஸ்டின்ஸ் கேட்குற வாய்ப்பு இருக்குது. இதில் எந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, யாரை பற்றி கேட்பான்னு பார்த்தீங்கன்னா சுதேசி மூவ்மெண்ட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது டிஸ்கஸ் ஆஃப் த ரெஸ்பான்ஸ் டு த சுதேசி மூவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, சுதேசி இயக்கம் தமிழ்நாட்டில் தோன்றிய இயக்கத்தை பற்றி கேட்குற வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சோசியல் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த தமிழ்நாடு. உங்களுக்கு சோசியல் டிரான்ஸ்லேஷன் அதாவது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சோசியல் சமூக ஒத்துழைப்பு எப்படி யாரான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். சி.வி. தாமோதரார், யு.வி. சுவாமிநாதர், திரு பி.கே. பாரதிதாசன், பரிதிமார் கலைஞர், மரியாமல் அடிகள், மலைமலை அடிகளார், டாக்டர் சி. நடேசனார், சி. தியாகராஜன், டி.எம். நாயர், முத்துலட்சுமி அம்மையார், ஈவேரா பெரியார், ரட்டமலை சீனிவாசன், எல்.சி. ராஜா, சிங்காரவேலா, மோகலூர் ராமமுதம். இவனை பற்றி 2 மார்க்கோ அல்லது 1 மார்க் கேட்குற வாய்ப்புகள் இருக்குது. இந்த கொஸ்டின் இந்த லெசனை கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. அடுத்து உங்கள் ஸ்டேட் டைம்லைன் சார்ட் தான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம என்ன சொல்ல வேண்டியது கிடையாது. இந்த செகண்ட் வால்யூம் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் தான். அதாவது இந்தியாவுடைய விடுதலை இயக்க மூவ்மெண்ட்டில் பார்த்து நேஷனல் தேசிய இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா 1900 ஸ்டார்ட் ஆகி 1950 முடியும்.
இதில் யாருன்னா ஒரு 21 இன்சிடென்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 905 ஃபார்ட்டிஸ் ஆஃப் த பெங்கால் சுதேசி மூவ்மெண்ட், இதில் எதுனாலும் ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் 1906 சுவாதி ஸ்கீம் அண்ட் கம்பெனி வாஸ் த ஸ்டார்டட். அடுத்து பார்த்தீங்கன்னா 1916 பார்த்தீங்கன்னா ஓம் ரூல் லீக் லக்னோ பேக்ட். அடுத்து 1970 சாம்ரான் சத்தியகிரகா, 1980 கேடா சத்தியகிரகா, 1919 பார்த்தீங்கன்னா ரிவால்ட் ஆக்ட் இந்த ஜாலியன்வாலாபாக் மாஸ்கர். அடுத்து 1920 பார்த்தீங்கன்னா காலிக் மூவ்மெண்ட் அண்ட் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட். அடுத்து 1922 பார்த்தீங்கன்னா சௌரி சௌரா இன்சிடென்ட், 1920 சௌரி சௌரா இன்சிடென்ட். 1923 the formation of the Swaraj Party. அடுத்து 1927 the appointment of the Simon Commission, 1927 the appointment of the Simon Commission. அடுத்து 1928 Motilal Nehru report, 1928 Motilal Nehru report. அடுத்து 1929 பார்த்தா the Lahore Congress session, the Lahore Congress session. அடுத்து 1930 Salt Satyagraha, the first round table congress. ஒன்று சால்ட் சத்தியாகிரகம்னா ரவுண்ட் டேபிள் காங்கிரஸ் எதுனா மார்க் கொடுப்பாங்க. அடுத்து 1931 காந்தி இர்வின் பேக்ட் அல்லது செகண்ட் ரவுண்ட் டேபிள் காங்கிரஸ். காந்தி இர்வின் பேக்ட் எழுதலாம் அல்லது செகண்ட் ரவுண்ட் டேபிள் காங்கிரஸ் நம்ம எழுதலாம். 1932 பார்த்தீங்கன்னா கம்யூனியல் அவார்ட் அண்ட் பூனா பேக்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட் டேபிள் காங்கிரஸ். மொத்தம் 3 இருக்குது. இந்த 3 நீங்கள் எழுதினாலும் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் 1935 த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். அது 1937 ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி இந்த ப்ரொவின்சஸ். அது 1940 ஆகஸ்ட் ஆஃபர் அல்லது இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா, ஆகஸ்ட் ஆஃபர் அல்லது இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா. நெக்ஸ்ட் 1942 பார்த்தீங்கன்னா கிரீத் மிஷன் அண்ட் குவிட் இந்தியா மூவ்மெண்ட். லாஸ்ட் 1945 த வெபல் பிளான் அண்ட் சிம்லா கான்ஃபரன்ஸ். 1946 RIM the revolt in the cabinet mission. அடுத்து 1947 பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் பிளான் அண்ட் இந்தியா வின் த இண்டிபெண்டன்ஸ். 1947 மவுண்ட் பேட்டன் பிளான், அது இந்தியா வின் த இண்டிபெண்டன்ஸ், அதாவது இந்திய விடுதலை இயக்கம். இதில் நீங்கள் 5 எழுத போறீங்க. இந்த 21 இன்சிடென்ட் தான் இருக்குது. 21 இன்சிடென்ட் 23 இன்சிடென்ட் தான் இருக்குது. 23 இன்சிடென்ட்ல நீங்கள் எழுதுற இந்த ஒரு 5 மெமரி பண்ணி வச்சுன்னா ஒரு ஈஸியாக நம்ம 5 மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அது டைம் மென்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 1 மார்க் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். அடுத்து இந்தியா மேப், தமிழ்நாடு மேப் அண்ட் ரிவர் மேப் அண்டு தமிழ்நாடு ஜியாகிரபி மேப், இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் நல்லா படிக்கிற பிள்ளைங்களும் சரி, ஸ்டூடெண்ட்ஸும் சரி, இந்த மேப் 1 மார்க் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. தெளிவாக படிங்க, கான்ஃபிடண்ட்டாக படிங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நல்ல ஸ்கோர் பண்ணலாம். அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் இருக்குது. இன்னும் ஒரு 1 மந்த்து மேலே டைம் இருக்குது. மேக்ஸிமம் ஜூன் மாதம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. விளையாடுதனமாக இருக்காதீங்க. உங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இவ்வளோ மிகப்பெரிய சூழ்நிலையிலும் நம்முடைய பள்ளியினுடைய தாளர்கள் மூலமாக நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை இந்த நிர்வாகம் கொடுத்துருக்கு. அதனால் இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு வீட்டில் வந்து படிக்க ஆரம்பிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தேவைதான் வேஸ்ட்டாக டைம் பண்ணிட்டு டிவி பார்க்குறேன், செல்ஃபோன் பார்க்குறேன், நான் எதை பண்ணுறேன், நான் விளையாட்டுருக்கேன், நான் தாய்பாஸ் விளையாட்டுருக்கேன், நான் வந்து இதை விளையாடுறேன், டைம் வேஸ்ட் பண்ணாமல் பிள்ளைங்கள்லாம் இனி ஒரு காலத்தில் படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நாம் எல்லாம் கான்ஃபிடண்ட்டாக படித்து கண்டிப்பாக அனைவருக்கும் வெற்றி. ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் அவன் எப்படி வந்து எழுதணும், எவ்வளோ பாயிண்ட்ஸ் போட்டு எதனா மார்க் கிடைக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் ஒன்று பார்க்குறோம். 2 மார்க் ஃபஸ்ட்டு அவர் டூ வாஸ் ஆக்சஸ் இந்த இம்பார்ட்டன்ட் ஆஃப் Sino-Japanese wars. Sino-Japanese war. The Japan forced war with the China in the 1894. First point. Second point. Japan announced the link town with the Port Arthur. And the third point. By this Japan proved that is was the strongest nation of the East Asia. The 3 point is 2 mark கொடுத்துவாங்க. Next name of the countries in the triple entrant. ஃபஸ்ட்டு பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா. இதாவது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மெட்டீரியல் இது. அதாவது மெல்லம் கருத்து மாணவர்களுக்கு ரொம்ப இது பயனுள்ளதாக இருக்கும். கொஞ்சம் இது லேட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அடுத்து தேர்ட், வாட் வேர் த 3 militant forms in the nationalism in Europe? England, Zionism, France, Zionism, Germany, culture. What do you know is the trench warfare?
Trench dug by the soldiers the product from the enemy fire, running in the parallel to each other. Used for the dribbling the food, ammunition, the mail, fish, troughs and orders. Fifth, what was the role of the Mustafa Kamal Basha? Mustafa Kamal Basha was the played key role in the Darki River. He moderated the Darki and changed it. He put and into the Sultan and Caliphate. இதாவது ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கொஸ்டின்ஸ் எழுதணும், அதாவது பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த நெய்பரிங் கண்ட்ரிஸ் இந்தியா, அதாவது நெய்பர் கண்ட்ரி எதாவது கண்ட்ரி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சைனா, நேபாள். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சைனா, நேபாள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய நெய்பரிங் கண்ட்ரி. அடுத்த நேம் ஆஃப் த கண்ட்ரிஸ் அனௌன்ஸ்ட் பை த பிரிட்டிஷ் அண்டர் த ப்ராபகண்டா வித் சத்ரா, சாம்பல்பூர், ஜான்சி, நாக்பூர், பார்ட்ஸ் ஆஃப் பஞ்சாப். Next, you have the important IST. The standard in the modern India is 82 degree and 30 degree rounded in the passes through in the Nizabur. The order to avoid the time difference IST in the calculated. State west following the river of India. எதுல இந்தியாவோட வெஸ்ட் போறது? நர்மதா, தபதி, மாகி, சாம்பவதி, drained into the Arabian Sea. அடுத்து what are the biosphere rivers India? அகஸ்தியமலை, Gulf of Mannar, the Nilgiris. அடுத்து what is the project Tiger? The project Tiger was launched in April 1973. It is aimed to the increase and conserve tiger populations. அடுத்து name of the type of the soil found in India: alluvial soil, black soil, red soil. Alluvial soil, black soil and red soil. State any 2 categories in the black cotton soil. It is the dark in color due to the present in the titanium and iron and strictly when burst. The moisture in the relative is very high. What is the multi-purpose project? It is the scientification management water resource. Dams are the conduct across the river in the started water used in many purpose. Industry. The state type of the agriculture in India. The substance in the farming, shifting agricultures, inactive the farming. Name of season in the agriculture in India: crop season, rabi season, ziad season. Mention of the poultry in the crop in India: tea, coffee, rubber and fishes cultivated in the large eastern in the hills salts. இது மாதிரி 2 மார்க் क्वेश्चंस நீங்க எழுதணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிவிக்ஸ்ல லிஸ்ட் அவுட் நம்பர் ஆஃப் த கண்ட்ரி தி சால்ட்: ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள், மாலத்தீவ்ஸ், பாகிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா. இந்த சால்ட் கண்ட்ரி நாடு இதெல்லாம் ஓகே சார். தேங்க்ஸ் சொல்லுங்கள். நல்லா படிக்க சொல்லுங்கள். நல்லா படிக்க சொல்லுங்கள். மாணவர்கள் எல்லாம் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு அனைவரும் அளவில் பயின்று ஆசிரியர் சொல்வதை மற்ற ஆசிரியர் சொல்வதை கேட்டு இது நம்முடைய லைஃப், நம்ம மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ஆனால் எல்லாம் பண்ணால் வந்துட்டு எல்லாமே இதுவாகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. அதெல்லாம் வந்து வீட்டு வதந்திகள். அதாவது யார் அவங்கன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து ஆன்டிபயோட்டிக், அதாவது எதிர்ப்பு சக்தி யார் குறைவாக இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அதை அதிகமாக அது பாதிக்கப்படுறாங்க. ஆனால் நீங்கள் மாணவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்பவுமே ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ஒரு முறை கையை நல்லா சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள். சுட தண்ணி குடிங்க, முடிஞ்சளவு தினந்தோறும் சுட தண்ணி குடிங்க.
ஏன்னா வந்து பார்த்தா கிளைமேட் சேஞ்சுக்கும் சிலருக்கு வந்து இந்த சளி இருமல் ஏற்படும். பட் அதனால் நீங்கள் உடனே ஃபயர் ஆகாதீங்க. அதாவது நம்ம கொரோனா வந்துருக்குமோ அப்படிலாம் யாரும் ஃபயர் ஆகாதீங்க. பட் அதனால் பார்த்தீங்கன்னா கையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு இந்த நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் கொரோனா ஒழிக்க முடியும். கொரோனா ஒழிச்சது பிறகு நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த எக்ஸாம் ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் மாணவர்கள் இந்த நல்ல ஒரு வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு அனைவரும் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வேண்டிய எல்லா வல்ல இறைவனை வேண்டி உங்களுக்கு எல்லா வல்ல இறைவனை நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். மாணவர்கள் எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தருமாறும் அன்புடன் கேட்டு அனைவருக்கும் நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.